போட்டு பேசாக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரத. ஆடிய போன காலச்சிருக்கி, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேன்னு நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாதாயி, என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா? என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா, அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில. இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பத்தையெல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா, என்ன இந்த வெட்டு வெட்டுறாள? என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி, என்னது? எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா 10 ரூபா காசை இந்த முந்தானேலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியாத்தாளுக்கு நான் எந்திருக்கேன். ஏம்பல்ல, எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டியிருக்கிற இந்த சேலை, போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே. நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஏண்டாடே செம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது. அதுல மட்டும் நல்லா விவரமா இருப்பேன். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரம்புரிய ஆத்தா. இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டைன்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ. உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள? ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க. எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா மட்டும் சரின்னு சொல்லிட்டோம், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எது சொன்ன? ரொம்ப நாளாவே அவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. ஏண்டி என் பொழுதுல பங்கு போட வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரித்தா என்ற சம்பு. நம்ம ஊர் குளம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா, சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க.
யோ உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டியாள். எந்திரியா? எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட 1 வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபா, 4000 ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10,000, 20,000, 30,000, 40,000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்மி இருந்த, பூரா மீன் செத்து இருக்கும். 50,000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கரை கவுண்டர் 50,000 ஒரு தரம், சக்கரை கவுண்டர் 50,000 2 தரம், சக்கரை கவுண்டர் 50,000 3 தரம். ஏண்டா மல்லிசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கரை கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். என்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான். நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோட. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன். விடியறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்க போன சின்ன கரப்பன இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாரு அதுல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல அக்கோய்? மத்தியான சாப்பாட்டை மாமனுக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? ஏன் மாமனுக்கு நான் கொண்டு போற கசக்குதாக்கும். ஏன் மாமோய்? ஏய் ஐயா 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 என்றா இப்படி ஓடியாரா? ஐயா நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க. மீன்லாம் செத்து மிதக்குது. தண்ணி குடிக்க வந்த மாடுகள்லாம் செத்து போச்சுங்க. ஊரே அங்க கூடி இருக்கு. ஐயோ ஐயோ ஐயா, பெத்த நாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்கு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இது நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க. இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? 1 வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏலம் எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு, நியாயமான அவரே கேளுங்கய்யா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா 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 யோ, யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டராயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டரே, நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்புனீங்க, இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. வெல்ல, சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.